லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய தினம் லேட் ஆகிடுச்சு காலை நேர செய்தியை கொண்டு வரதுக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பும் உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 292 ரூபாய் 13% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தால் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 507 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 92 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 968 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 44 தினார் 676 ஃபில்ஸ். தங்க விலை தொடர்ந்துமே இந்த நாட்களில் அதிகரித்த வண்ணமே இருக்குது. என்னப்பா நான் சொன்னது கேட்டுட்டுச்சா என்ன? உள்துறை அமைச்சர் இதோ அதிரடியாக பண்ணைகளில் நேரடி விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். மேஜர் ஃபயர் அகமதி பகுதிகளில் பதட்டமான சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. அதே போல் டிரைவர்களே உசிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதே போல் இதோ ரொம்ப கவனம், ஸ்கேனிங் ஆரம்பம். வீதிகளுடைய திருத்தப் பணிகள் அதிரடியாக பார்க்கலாம். அனைத்து தகவல்களை முதலாவது தகவல் காலநிலை எச்சரிக்கை, வானிலை எச்சரிக்கை. அன்பார்ந்த உறவுகளே, இந்த நாட்களில் குளிருடைய தன்மை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பாலைவனத்தை அண்மித்த பகுதிகள், அதாவது உதாரணத்துக்கு சபா அல் அஹமட், ஜஹரா, சாதுல் அப்துல்லா, ஜாபர் அல் அஹமட், உம்முல் ஹைமான், அதே போல் அருப் அப்துல்லா முபாரக், தைமா, சுலைபியா, இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகூடிய குளிர் இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குளிருக்கான ஆடைகளை மறக்காமல் அணிந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய முக்கியமான உங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கான விடயம் என்னென்னா ஃபேம், அதாவது நெருப்பு தணலை சாய் குடிக்கிறதுக்கு, அந்த குளிர் காய்கிறதுக்கு அல்லது ஏதாவது கறிகளை சுடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தணலை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா அந்த கூடாரத்தில் வைப்பாங்க சிலர். இப்போ அது முடிஞ்ச பிறகு கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கும் போது வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் தூங்க போகும்போதும் அதை கொண்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க கூடாரத்துக்குள்ளே. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி அறைக்குள்ளே உங்களுடைய அறைக்குள்ளே காற்றோட்டம் இல்லாத அறைக்குள்ளேயும் அந்த நெருப்பு தணல்களை, புகை வரக்கூடிய நெருப்பு தணல்களை வச்சுட்டு தூங்காதீங்க. ஹீட்டர் பயன்படுத்தினா ஹீட்டரை கூட கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ண பாருங்கள். ஃபுல்லாக விடிய ஒன்றில் வைக்காதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம்.
تهي مع نهاية موسم العقارب. وأهلنا الأولين الله يرحمهم يقولون إذا دخلت العقارب ترى الخير قارب. والشبط مدته 26 يوما، وتتسم أجواؤه بحركة الرياح الماكرة التي لا تستقر على جهة معينة، وبرودته موجودة في العراء أي على وجه السماء، أي أن داخل البيوت تكون دافية وبرا بالعراء تكون باردة. وأهلنا الأولين الله يرحمهم يسمون برد الشبط ببرد الطويلين، أي أنه يؤثر على طوال القامة مثل الناقة والنخل، ولا يؤثر على قصار القامة مثل الأشجار الصغيرة وكذلك الحشائش. ورياح الشبط باردة من كل الجهات، سواء كانت شمالية أو شرقية أو جنوبية أو غربية، ولهذا سميت هذه الرياح بمبكية الحصني. والحصني هو الثعلب، ومن ذكائه أنه يجعل جحره متجها لجهة الجنوب، ظنا منه أن الرياح الجنوبية رياح دافئة، لكن لما دخلت الشبط تدخل عليها الرياح الجنوبية وأيضا تكون باردة. وأجواء الشبط أجواء متقلبة، أي أنها تمر علينا الفصول الأربعة في يوم واحد. خل صدرك يا سنافي على الدنيا وسيع، واعرف أن الضيق في القبر والدنيا سعة. قدم من اللي يجمل كثر ما تستطيع، والزمان إن كان ما طاوعك فأنت طعه. لا تحسب العمر دايم ربيع بربيع، لازم تمرك جميع الفصول الأربعة. ஃபயர் மேஜர் ஃபயர் ஒன்று ஏற்பட்டிருக்குது நேற்றைய தினம் அகமதி பகுதிகளில். நம்மளுக்கு இது சம்மந்தமான வீடியோ ஒன்றையும் ஒரு சகோதரர் அனுப்பி வச்சுருந்தார். நேற்றைய தினமே அனுப்பி வச்சுருந்தார். சம்பவம் நடக்கும்போதே நம்மளுக்கு தான் அப்டேட் பண்ண கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்குது, மிக பெரிய அளவில் சேதம் ஒன்று ஏற்பட்டிருக்குது அகமதி இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில். அது அகமதி எப்படி ஃபயர் ஆகிக்கிட்டு நல்லா ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, ஸ்டோர்களில் வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு சின்ன தீ விபத்து அல்லது ஏதாவது ஒரு தீ விபத்து நடந்து அந்த தீ விபத்து நடந்ததில் உங்களுடைய பிள்ளை, நீங்கள் சிகரெட்டை பிடிச்சி போடுறது ஆதாரமாக வந்திருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று ப்ரூஃபோடு சிக்கி இருக்குது, நீங்கள் தான் இந்த தீ விபத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்துச்சின்னு வைங்க இன்வெஸ்டிகேஷனில், அதுக்குரிய எத்தனை லட்சம் தினார், எத்தனை 1000 தினார் இழப்போ அத்தனையும் நீங்கள் தான் கொடுக்கணும். அது வரைக்கும் ஜெயில் உங்களுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைகளை பிடிக்கிறதுக்காக வலை விரிக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். அதாவது லைசன்ஸ் இல்லாதவங்க மைனர்களை பிடிக்கிறதுக்கான அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேனிங் பண்ணுறாங்க, கேமராவில் ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் பூனைக்கு விரித்த வலையில் யானை மாட்டின மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க. யார் தவறு செஞ்சாலும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க ஃபைனை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், அதிவேக சாலைகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இரும்பு ராடு ஒன்று அப்படியோ வண்டியை தொலைச்சிக்கிட்டு உள்ளே, ரேடியேட்டரை கூட தொலைச்சிக்கிட்டு உள்ளே போயிருக்குது. இந்த அதிவேக சாலைகளில் போகும்போது சரி, அதே மாதிரி அதிவேக சாலைகளில் வண்டி பஞ்சர் ஆகி ரோட்டோரமாக நின்னாலும் சரி, தயவு செய்து ரொம்ப கவனம் சாரதிகள். உள்துறை அமைச்சர் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பண்ணை வியாபார தலங்களுக்கும் போயிருந்தார். அன்றைக்கி நான் வீடியோ போடும்போது கூட சொன்னேன், அப்படியோ ஃபார்ம்கள்லேயும் போய் இந்த தொழிலாளர்களுடைய நிலைமைகளை கொஞ்சம் செக் பண்ணினாருன்னா உள்துறை அமைச்சர் எவ்வளோ நல்ல அப்படின்னு சொன்னேன். இப்போது குவைத்தில் பண்ணை பகுதிகளையும், அரபு நாட்டு பண்ணை பகுதிகள், சவுதி அரேபியா மாதிரியான பண்ணை வேலைகளை நாம் ஊக்குவிக்கணும், நம்மளும் அதே மாதிரி செயல்படணும்னு பண்ணைகளையும் சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல விடயம். அடுத்ததா இதோ வீதிகளுடைய புனர் நிர்மாணம் குவைத்தில் தீவிரமாக ஆரம்பம். வீடியோஸ் இருக்கு பாருங்க. طراولة تبي درجة حرارة ما تقل عن 20، ما تزيد عن 20. لازم حنا بالشتاء الحين وبرد لازم نشغل التبريد، ولازم تتلقح في النحل الطنان. النحل الطنان هذا عبارة عن نحل كبير، مو نفس نحل صغير، نحل كبير يطير ويلقح الزهر عشان انك تقدر تقول انها خالي من المبيدات والتلقيح والشغلات هذه. لانك اذا ما استخدمت النحل الطنان رايح يصير فيه تشوهات في الثمر، ما تصير منسقه 100%. وهذا قدامك طال عمرك
شو المساحة المحمية أبو سلطان؟ سم طالما ها؟ بس ايش كثر انا عندي نص مليون شتله هني. المجمعات هذه كلها فراوله. إنتاجكم كم تقريبا؟ بعد شهر يوميا اودي 1000 وما لحق. 1000 كرتون. 1000 كرتون، لكن الكرتون كم فيه علبه؟ فيه 8 علب. وبعدين نبيع اول شيء زين، بعدين اخر شيء يعني الكميات وصل ابو سعود. حياك الله خير. طبعا المزرعه هذه اكثر مزرعه استغلت الشرق الاوسط، مو بس في الشرق الاوسط كله، وجايين يتعلمون منه، جايين وفد من الطائف ومن السعوديه، وهذا كله قاعدين ياخذون الشغله، وكلها شغال نظام كمبيوتر. وبدأوا الحين المزارعين الكويت صار لهم 4 سنوات يشتغلون الشغل هذه، بس بمجمعات صغيره 10 شبرات 15 شبر، لانها مكلفه حيل. البيت الواحد من القوس هذا للقوس هذا يكلف 6000 دينار كويتي القوس بس، لان المكان هذا الارض لو بزرعها بالارض دايركت تصير 1000 شتله، لكن بالاحواض تصير 4500 شتله دبل. ايوه نعم هذا. وهذا شوف طلع كلها نفس العمليه، مجمعات كلها اللي خلف كلها نفس الوضع. وافكار وايد. يعني انا قبل شويه اتكلم مثلا شوف الشركات الحكوميه، يعني مثلا شركه كاسكو هذه مالت الطيران، ليش تروح تشتري من شبرة خضره؟ هذه تشتري من مثلا، خليها تشتري من مزارع كويتي ومنتج كويتي. عندنا افكار وايد، بس يبي لها شويه ترتيب. وهل اللي بالجهره واللي في فهد الأحمد اللي سحبناهم قسمهم مثلا ابو سعود. يعني مثلا هي كانت اول ماخذها واحد وهو مستفيد وانتم اللي متضررين، وبالنهايه المواطن الكويتي هو اللي قاعد يتضرر من وراء هذه. انا قلت حق ابو سعود احنا كاتحاد، الاتحاد مو هدف الربح. الاتحاد هدفه يرتب الامور هذه علشان يستفيد المزارع، واذا استفاد المزارع ما تضرر، راح بالنهايه راح يستفيد المواطن. المنتج اللي موجود اليوم اذا انت خذيت، يعني انا مثلا رحت اللي بالاندلس اول لقيت العقد 5000 دينار اللي مأجر. اول بسطه دخلتها ولا ايراني مأجرها ب 1050. زين 76 بسطه، انا ما بقول ب 1000 لو ب 500 دينار الواحده. هذا كم؟ زين ال 40000 من المتضرر؟ المتضرر المواطن. المواطن قبل المزارع. مواطن. ليش ان هذا اللي مأجر البسطه يبي يحط ال1000 هذه على المنتج منه؟ المنتج الكويتي. وهو قاعد يدخل منتج كويتي وقاعد يدخل منتج غير كويتي على اساس هو بالنهايه اجنبي ويبي يستفيد. الحين المفروض قاعد نشوف كذا حل اللي هو انتم يعني حتى مو شرط الاتحاد كلهم 5 6 7، لا بالنهايه اي حل لازم تصير اجتماعات شهريه بينكم انتم كمزارعين ويا الاتحاد، وتتفقون على شنو الشيء اللي انتم تبونه. بالنهايه المواطن الكويتي هو اللي المفروض يستفيد، مو شخص، لا كل يعني الكويتيين او اللي خلينا نقول اللي عايش على ارض الكويت المفروض يستفيد.